ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்சிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு எங்கள் தோட்டத்தில் இருந்த கீரையை தான் பறிச்சிருக்கேன். இதில் இருக்க காய் பகுதியெலாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். மணத்தக்காளி வத்தல் தயார் பண்ணுறதுக்கு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கீரையை நறுக்கி எடுத்துக்கிடுவோம். மணத்தக்காளி கீரையோட காம்பு பகுதியெலாம் எடுத்துகிட்டேன். இலை பகுதி மட்டும் தான் எடுத்துருக்கேன். இந்த இளம் தண்டு சேர்த்துக்கிடலாம். பூ காயெல்லாம் இந்த கீரையில் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் ஏற்கனவே மணத்தக்காளி காயெல்லாம் நான் தனியாக எடுத்துகிட்டேன். வத்தலுக்கு சின்ன சின்ன காய் வேணால் இருக்கும். இது நம்ம பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கீரை கூட்டு செய்கிறதுக்கு நல்லா பருப்பை வேக வச்சு எடுத்துடலாம். நான் பருப்பு போட்டு தான் எனக்கு கீரை கூட்டு செய்கிறேன். பருப்பு வேக வச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ ஒரு 1/4 கப் சிறுபயிறு எடுத்துருக்கேன். சிறு பருப்பு எடுத்துருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு லேசாக வறுத்துட்டு மணம் வர வரைக்கும் நல்லா வறுக்கலாம். வறுத்துட்டு நம்ம பருப்பை வேக வச்சிடலாம். சூப்பராக ஸ்மெல் அடிக்கு. ஒரு 2 நிமிஷம் தான் வறுக்கணும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பை வேக வச்சிடலாம். மண்பானையில் தான் கீரை போட்டு செய்யப்படுறேன். பாருங்கள், நல்லா தண்ணி வச்சேன். நல்லா சூடாகிட்டு நான் வறுத்து இந்த பருப்பை நல்லா அலசி வச்சுருக்கேன். இதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம கீரையை நறுக்கிடலாம். மூடி வச்சு பருப்பை வேக வச்சிடலாம். கீரையை நறுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிடுவோம். பூச்சி அரைச்ச இலையை எடுத்துட்டு நல்ல இலையாக பார்த்து நல்லா நறுக்கி எடுத்துக்கிடலாம். எந்த அளவுக்கு பொடிசாக இருக்குமோ அந்தளவுக்கு பொடிசாக நறுக்கிக்கோங்க. இதுமாதிரி நறுக்கி மச்ச கீரையும் இதுமாதிரி நறுக்கி எடுத்துக்கிடலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. நேரத்தில் நம்ம காயத்தூள் உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் காயத்தூள் எடுத்துருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். இதோட மிளகா, தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கிடலாம். பூண்டையும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 8 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். 3 மிளகா நடுவில் கீறி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். ஒரு சின்ன சைஸ் பல்லாரி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். நறுக்கிச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வெந்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். மூடி போச்சு வேக வச்சிடலாம். பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். கீரையை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். நல்லா ஏற்கனவே அலசினது தான் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். இது நல்லா கிண்டி விட்டு விடலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிடுவேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கிடுவோம். 1/2 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கீரை கூட்டுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். நான் 4 வத்தல் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை அரைச்சிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுவோம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிடுவோம். இல்லை வெங்காயத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நாளைக்கு பல்லாரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். வத்தலையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். மசாலாவுக்கு ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணிக்கிடுவேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிடுவேன். இது நல்லா அரைச்சி எடுத்துடலாம். மசாலா நல்லா மையம் அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே கீரையோடு உள்ளே ஆட் பண்ணிடலாம். அரைச்ச மசாலாவை கீரையோடு ஆட் பண்ணிக்கிடுவேன். மசாலா நல்லா கீரையோடு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு
மசாலா நல்லா வேகணும். நான் வந்து மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருக்கேன். அந்த தண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு அரை கப் தண்ணி இருந்துச்சு, அதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு வேக வச்சிடலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணுன்னா திரும்ப ஆட் பண்ணிக்கிடலாம். கீரை கூட்டு வந்து உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துடலாம். பார்த்துட்டு வேணா உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். உப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு அரை டீஸ்பூன் போல் திரும்ப ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு. இது வந்து கல் உப்பு தான். கல் உப்பு வந்து நான் நல்லா வறுத்து முருங்கைக்கீரையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சிப்படி வச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேபிள் சால்ட்டை விட கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும்னு ரொம்ப சொல்லுதாங்க. அதனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நல்லா மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டு. இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப்பர் கீரை கூட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இது தாளிச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா ஹீட் ஆகிட்டு 1 டீஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிக்கிடுதேன். கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிடலாம். 2 வத்தல் ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா ப்ரௌன் கலர் ஆன உடனே கருவேப்பிலை உள்ள ஆட் பண்ணி கீரையில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை உள்ள ஆட் பண்ணிவிடலாம். இந்த கீரை கூட்டு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. வயிற்று புண் இருக்கவங்கெல்லாம் இந்த கீரையை வந்து அடிக்கடி உணவு எடுத்துக்கிடலாம். இந்த வைட்டமின் பி சிலாம் அதில் இருக்குது. உள்ள கீரையில் உள்ள ஆட் பண்ணிடலாம். கீரையில் உள்ள ஆட் பண்ணிடுவோம். சூப்பர் கீரை கூட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சுவையான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆகிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாய்ப்புண் வயிற்று புண் இருக்கவங்கலாம் அடிக்கடி செஞ்சுக்கிடலாம். இது வந்து மணத்தக்காளி வத்தலை வந்து நெய்யில் வதக்கிட்டு சாதத்தோடு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வாய்ப்புண் சீக்கிரமாகவே குணமாயிரும். நான் வந்து மணத்தக்காளி வத்தலில் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு கூட வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து ஒரு நல்ல டிஸ்கஷன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.